குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2025ஆம் ஆண்டு நம்ம தமிழ்நாடு காவல்துறையில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 6000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் வந்து நிரப்பியிருக்கிறாங்க. இதில் 2ஆம் நிலை காவலர்கள் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 5000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்குது. இதற்கான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா விரைவில் வெளியாகும். சரிங்களா, கண்டிப்பாக வெளியாகிடும். இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகாடமி சார்பாக இந்தியன் பிசி ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்சுக்கு நம்ம 100 பேர் தான் அனுப்போம். 100 பேர் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் 2-3 பேர் வந்து பார்த்திங்கன்னா கேட்கும்போது நெக்ஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது பேட்ச் வந்து லான்ச் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 1லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் தேர்வு வந்து அது வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறது. ஓகேங்களா, டிசம்பர் 1லேருந்து முதல் தேர்வு நடக்கும். அதே பேட்ச் தான் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அதே 60 தேர்வுகள் வந்து உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். பாடவாணியான தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா 30க்கும் மேற்பட்ட, திருப்பதி தேர்வு 22க்கும் மேற்பட்ட தேர்வுகளும், முழு தேர்வுகள் வந்து 3க்கும் மேற்பட்ட தேர்வுகளும், முழு மாதிரி தேர்வு வந்து பார்த்திங்கன்னா 5க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் உங்களுக்கு கிடைக்கும். இதில் மொத்தமாக உங்களுக்கு 6000க்கும் மேற்பட்ட வினாக்கள் கிடைக்கும். இதுக்கான அட்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இதே வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2000, நியூ ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2500 வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து கோட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷெடியூல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை ஃபுல்லாக படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு விருப்பம் உள்ளவங்க வந்து தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஷெடியூலில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா, இல்லை இந்த எக்ஸாம் சம்மந்தமான ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிவித்த இந்த 2 நம்பரில் எந்த நம்பருக்கு வேணால் நீங்கள் கால் பண்ணி தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சந்தேகங்களை தீர்த்துக்க முடியும். சரிங்களா, இந்த ஆல்ரெடி நம்ம பேட்சில் சொன்ன அதே ப்ரொசீஜர் தான். இதில் வந்து புதுசாக என்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து கடந்த காவலர் தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பை தவற விட்டுருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும் கட்டண சலுகை உண்டு. ஓகேங்களா, ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த கடந்த காவலர் தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெளியேறிய மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டண சலுகை கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா படிக்கும்போது நிறைய பேர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. திருப்பி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எதாவது ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நன்மையிலேருந்து நாங்களும் இருந்து வந்திருக்கோன்றனால அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ண இருக்கிறோம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் ரிசல்ட்டில் ஃபெயில் ஆனவங்க தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டண சலுகை பெற்று ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த லாஸ்ட் எக்ஸாமில் உங்களுடைய ஓவரால் ரிசல்ட்டோட பேஜ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கையில் வச்சுருக்கணும். இல்லைனா நீங்கள் ஸ்க்ரீனில் அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள். கால் பண்ணி டீட்டெயில் அவங்கள்ட்ட கேளுங்க, அவங்களே சொல்லுவாங்க. சரிங்களா, நாங்கள் ஷெட்யூல் பார்த்துடலாம். அவன் எப்படி ஜாயின் பண்ணுறது எல்லாம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸ்க்ரீனில் தெரிய இந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு அதே நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜிபே பண்ண அந்த டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க உங்களை குரூப்பில் ஆட் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஆட் பண்ணதுலேருந்து நீங்களே படிக்க ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா, இல்லை முதல் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பு இயற்பியல் 2023 ஜனவரி நடப்பு நிகழ்வு, 6th தமிழ் முதல் பருவம், ஒத்தத்தன்மை, வார்த்தை வரிசையாக்கம். ஓகேங்களா, இந்த 4 டாப்பிக்லேருந்து எக்ஸாம் நடக்கும். தொடர்ந்து 1ஆம் தேதி, தொடர்ந்து அடுத்து 4ஆம் தேதி, அடுத்து 7ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா 3 நாளைக்கு ஒரு தேர்வு அப்படின்ற வகையில் வந்து நடந்துகிட்ருக்கும். 100 கேள்விகள் 100 நிமிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் நிறைய கொடுத்துருக்கும். ஓகேங்களா, நீங்கள் வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த திருப்பதி தேர்வு பார்க்க முடியும். இதுவும் ரிவிஷன் டெஸ்ட்டு தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6th ஃபுல்லாக முடிச்சது ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு, 7th ஃபுல்லாக முடிச்சது ஒரு ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னு தான் போயிட்டுருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் திருப்பதி தேர்வுக்கு மேலோட்டமாக பார்க்க அப்படி இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த டெஸ்ட் எழுதும்போது இந்த திருப்பதி தேர்வு 21லேருந்து 26 வரைக்கும் இருக்கிறத திருப்பி நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா உளவியல், இந்த உளவியல் இருக்குங்க இல்லையா, அந்த 22லேருந்து 23 வரைக்கும் இந்த உளவியல் எக்ஸாம் நீங்கள் எழுதுவீங்க. மறுபடியும் அதே 22லேருந்து 23 வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து அட்டாச் ஆகி வந்துடும். அதனால் உளவியலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2-3 டைம் வந்து நீங்களே ரிவிஷன் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஓகேங்களா, இது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புக் பேக்கு, புக் பாக்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். இதில் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக உங்களுக்கு கொடுத்துருக்கும் டாபிக் வைஸ். தமிழ் அதில் வந்து இலக்கிய முறைநடை சேர்ந்து, அப்புறம் இலக்கணம் மட்டும் உங்களுக்கு 100 கேள்விகள். நடப்பு நிகழ்வு 2023லேருந்து 2024 செப்டம்பர் வரைக்கும். நம்ம வந்து தேர்வு சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 46வது டெஸ்ட்டு வந்து 4/4/2025 நீங்கள் எழுதும்போது இந்த ஷெடியூல் வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணி கொடுத்தாலும் கொடுப்போம். சரிங்களா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு முந்தின இயர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்போம். செப்டம்பருங்கிறது மார்ச் 2025 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்போம். அதனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஷின் தான் கிடைக்கும். ஓகேங்களா, இதில் உங்களுக்கு வந்து எந்த லாஸும் கிடையாது. எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அடுத்து இயற்பியல் வரலாறு எல்லாமே தனித்தனி டெஸ்ட்டாக வச்சுருக்கோம். அடுத்து முழு தேர்வு வந்து பார்த்திங்கன்னா 25/4/2025 ஒரு முழு தேர்வு நடக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முழு மாதிரி தேர்வு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நடத்துகிறோம் 28/4/2025. ஓகேங்களா, இந்த ரெண்டுமே முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு முழு தேர்வு தொடங்கும். முழு மாதிரி தேர்வு, அடுத்து முழு தேர்வு, அடுத்து முழு மாதிரி தேர்வு, அடுத்த 2 தேர்வுகளும் வந்து பார்த்திங்கன்னா மாதிரி தேர்வுகளாக தான் இருக்கும். ஓகேங்களா, இந்த முழு தேர்வு மாதிரி தேர்வுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா முழு தேர்வில் மொத்தமாக 100 கேள்விகள் தான் இடம்பெறும். சரிங்களா, ஒரு தேர்வுனா எல்லா சப்ஜெக்ட்டையும் அட்டாச் பண்ணி 100 கொஷின்ஸ் கொடுப்போம். ஆனால் முழு மாதிரி தேர்வில் 150 கேள்விகள் இடம்பெறும். ஓகேங்களா, ஜிகே பார்ட்டில் வந்து ஜிகே சைக்காலஜியில் 70 கொஷினும்,
அதில் ஒரு 80 கொஸ்டினும் வந்து பார்த்திங்கன்னா இடம்பெறும். இது வந்து பார்த்திங்கன்னா மாடல் எக்ஸாம் மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா 150 கேள்விகளுக்கான வினாக்கள் அதில் இருக்கும். சப்போஸ் எக்ஸாம் இன்னும் தள்ளி போகுது, எக்ஸாம் டேட் வரதுக்கு லேட் ஆகுது அப்படின்னா இந்த 2 தேர்வுகளும் உங்களுக்கு மாற்றி ரிவிஷன் போட்டுக்கிட்டே இருப்போம். நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். சரிங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா எக்ஸாம் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இந்த டெஸ்ட் நடந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் பயப்பட தேவையில்ல. நம்ம அது மட்டும் இல்லாமல் நம்ம டெஸ்ட் பேஜை தாண்டி அவங்க கேள்வியே கேட்க முடியாது. ஏன்னா நம்ம கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டோம் எல்லா சிலபஸையும். நீங்கள் வந்து இந்த ஷெடியூலை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். நீங்கள் அதை டச் பண்ணி பொறுமையாக படித்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். சரிங்களா? இப்போ வீடியோ பார்க்குறத விட நீங்களாம் வந்து உங்களுக்கு ஓனாக என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க உள்ள. அதுக்கப்புறம் விருப்பம் உள்ளவங்க தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிந்த 2 நம்பரில் எந்த நம்பருக்கு வேணால் கால் பண்ணி நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் இதில் நீங்கள் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.